ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சௌமியா மேஃப்ரின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் நம்ம அன்றைக்கி பால் காய்ச்சினோம் இல்லையா, அதோட கண்டினியூ வீடியோ வரோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பால் காய்ச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கேக் பண்ணலாம் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளால இன்றைக்கி கேக் பண்ண முடியாது, ஏன்னா அவன்லாம் கீழே தான் இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட்டு கேக் மிக்சடு தான் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம பேன் கேக் இன்றைக்கி பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் நான் சாக்லேட் கேக்கு அப்புறம் வெனிலா கேக் பேக்கிலலாம் நான் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் நல்லாவே இருந்தது அந்த பேன் கேக்கு. இது ரெட் வெல்வெட் கேக்கில் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா மணி 5 o'clock ஆகிடுச்சு. கீழே வந்துட்டு கரண்ட்டும் இல்லை. இங்கேருந்து இழுத்து கொண்டு போகலாம் கீழே, அது ஒரு வேலையாக தான் ஆகும். இப்போ திரும்ப கீழே ஒரு செட்டப் போட்டு கிளம்புனோம். ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜுக்கெலாம் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் குட்டி லைட்டு வச்சுட்டு கீழே கிளம்பிட்டுருக்காங்க. கீழே என்ன லைட் இருக்குது பார்த்திங்கன்னா, இது இருக்கு இல்லையா, சோலார் லைட்டு. அது வந்துட்டு புதுசாக நம்ம வாங்கியிருந்தோம். அது நல்ல பவர் இருக்குது. அது 2-3 இருக்குது. அதை வச்சுட்டு தான் கீழே கிளம்பிட்டுருக்காங்க. அதனால் இப்போ இந்த செட்டப்பெல்லாம் கழிச்சிட்டு கீழே போயிட்டு சமைக்கணும்னு நம்ம ஆரம்பித்தோன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் இந்த செட்டப் இருக்கும்போதே மேலேயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடை முட்டை இருந்தது நம்மக்கிட்ட. சரி, அது வந்துட்டு அவிக்க போடலாம்னு சொல்லிட்டு காடை முட்டையும் அப்புறம் பேன் கேக்கும். மில்க்கு ஏற்கனவே குடிச்சிட்டாங்க, சாக்லேட் மில்க்கு. இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபாதரெலாம் டீலாம் குடிச்சிட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குங்க இந்த வீட்டில். எத்தனோ வீடு நான் மாறி வந்துட்டேன். எனக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட இப்போ வந்து கரெக்டாக சொல்லணுன்னா 21 வருஷம் ஆகுது. இந்த 21 வருஷத்தில் நாங்கள் நிறைய வீடு மாறிட்டோம். அந்த நிறைய வீடு மாறினதில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. எந்த வீடுன்னு சொன்னிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி போன வீடு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எங்களது வந்து லவ் மேரிடு. எங்கள் வீட்டில் 2 பேர் பேரண்ட்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணி தனியாக தான் இருந்தோம். தனியாக இருந்து ரொம்ப ஒரு மாதிரி சுச்சுவேஷனே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்ததுன்னு சொல்லலாம். அப்போது மேரேஜ் ஆகி 6 மாதம் கழித்து நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து அது எப்படி பார்த்துக்கணும் என்னன்னு தெரியல. அவங்க வீட்டு சைடும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டு சைடும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே எங்கள் 2 பேரும் மேலே கோவமாக இருக்கிறதுனால என்ன செய்யுதுன்னு அவங்களுக்குமே தெரியல. அதனால் வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் இருந்தது வந்துட்டு மேரேஜ் என்னை பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஃப்ரெண்டு ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ரெசார்ட்டில் தான் நாங்கள் தங்கி இருந்தோம். அந்த நல்லாயிருக்கும், அந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த அட்மாஸ்பியரு. ஸோ அங்கே தான் நாங்கள் தங்கி இருந்தோம். அதனால் வீடு கான்செப்ட் இல்லை. ஏன்னா அங்கே சமைக்கலாம் முடியாது. சமைச்சு வந்து வேறு இடத்துலேருந்து வரோம். இல்லை ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் மேனு. ஸோ அவருக்கு வேலை ஆட்கள்லாம் இருந்ததுனால ரமேஷ்னு ஒருத்தர் மேனேஜர் மாதிரி அவர். அதனால் அவர் வீட்டிலேருந்து தான் அவங்க ஒய்ஃப் சமைச்சு கொடுத்து எங்களுக்கு வரோம். அப்படி தான் அந்த 6 மாதம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அது போக நாங்கள் வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம். நாங்கள் இருந்த இடத்துல அந்த ரெசார்ட்டில் ஒரு டீ கூட போட்டது கிடையாது அந்த 6 மாதத்தில். ஸோ அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வீடுன்னா நம்மளுக்கு அந்த அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. இது அந்த ஒரே ரூம் இருக்கும். அந்த ஒரே ரூமுக்குள்ளே என்னுடைய அந்த 6 மாதம் லைஃபு போச்சு. ஆனால் என்னை வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் எனக்கு நல்லா அங்கே இருந்தது. அது நிறைய விஷயங்கள் எனக்கு
அங்கே நிறைய நான் கற்றுக்கிட்டேன். பட் மற்றவங்கள யாரையும் பார்க்காத பேசாத பர்டிகுலராக சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நேராக கூட வரமாட்டாங்க, அது கூட ஃபோனில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டு சைடு இருந்து எனக்கு அந்தளவுக்கு அப்போ யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஹஸ்பண்டுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவருக்கு காலேஜ் படிக்கும்போது காலேஜ் மேட்லாம் வந்துட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க வந்து என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க. ஸோ அப்படி 1-2 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நாங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டோம். நாங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, ஆனால் எனக்கு திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க நேம் பசுங்கொடின்னு ஒருத்தவங்க, அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு வனிதான்னு ஒருத்தவங்க. அதனால் அவங்களாம் என் கூட ரொம்ப ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த 6 மாதம் எனக்கு எப்படி போச்சுன்னா, அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் எனக்கு ஃபோனில் பேசுவாங்க. அவங்க தான் என்னுடைய அந்த 6 மந்த்து கொஞ்சம் உலகமாக இருந்தாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு மார்னிங் போனார்னா அதோட மதியானம் 2 மணிக்கு தான் வருவாங்க பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு. அது வரைக்கும் நான் தனியாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் போக வேண்டியது வரும். அப்புறம் அங்கே இருந்துகிட்டே அவர் ஊருக்கெலாம் கூட போக வேண்டியது வரும். அவாய்ட் பண்ணிவிடுவார் முடிஞ்ச அளவுக்கு. இருந்தாலும் போகணுன்ற சுச்சுவேஷன் வந்துட்டால் அது ஃப்ரெண்டோட ரெசார்ட்டு தானே, ரொம்ப எனக்கு அங்கே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அவ்வளோ சொல்லிட்டு போவாங்க. அங்கே ரொம்ப எனக்கு பாதுகாப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி போட்டுட்டு தான் போவாங்க. ஒரு நாள் தான் போவாங்க. அந்த ஒரு நாளில் போனாலும் அவ்வளோ ஃபோன் கால் பண்ணுவாங்க. அத்தனை பேர் வந்துட்டு வந்து கேட்பாங்க, ஒன்றும் இல்லைம்மா எதுனா தேவையா அப்படின்னு ஆள்லாம் வச்சுட்டு தான் போயிருப்பார். அதனால் ரொம்பவே நல்லா எங்கள் அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ என்ன, அதை விட அதிகமாக சொல்ல முடியாது, குறைவாக சொல்ல முடியாது. சேம் அதேமாரி ஒரு பாதுகாப்பை நான் இவர்கிட்டையும் உணர்ந்திருக்கேன். அது அன்பாக எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட கணவர் கொடுத்ததுக்கு நான் காட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் என்ன தான் இருந்தாலும் வீடு கான்செப்ட் இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு கஷ்டமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் 6 மந்த்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிட்டோடனே அவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல, என்னை எப்படி பார்த்துக்கணும் சொல்லிவிட்டு. எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி எங்கள் 2 பேர் மேலேயும் கோபமாக இருந்ததால் நாங்கள் யார்கிட்டையும் போக முடியல. அதனால் ஒரு வீடு போயிடலாம் அவர் முடிவு பண்ணி ஒரு வீடு பார்க்க ஆரம்பித்தார். எங்கே பார்க்கலான்னா, இப்போ எங்கள் வீட்டு சைடு வந்துட்டு எங்கள் அப்பாவோட சிஸ்டர் ஒருத்தர், அவங்க கொஞ்சம் என்கிட்ட அன்பாக பழகுவாங்க ரொம்ப. அப்போது அவங்க வீட்டு சைடு போயிட்டால் கொஞ்சம் என்னை பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி அவங்கக்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி எங்களுக்கு வீடு பார்க்கணும் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சென்னையில் தான் அவங்க இருக்கிற இடத்துலையே எங்களுக்கு ஒரு நல்ல வீடு பார்த்து கொடுத்தாங்க. அப்போ தான் என் சைடு வந்து என்னுடைய தாத்தாவும் என்னுடைய ஆன்ட்டியும் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. மெயினாக ஹஸ்பண்டு ஏன் அப்படின்னா, என்னை பார்த்துக்க யாரும் இல்லை இல்லையா, இவங்க சப்போர்ட்டாவது இருந்தால் கொஞ்சம் அந்த நேரத்தில் நல்லாயிருக்கும், உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அவங்கக்கிட்ட இந்த உதவி கேட்டாங்க. எங்களுக்கு புது வீடு பார்த்து கொடுத்தாங்க. 2 BHK, நல்ல பெரிய ஹாலு, கிச்சனு. அதாவது என்னுடைய ட்ரீம் ஹவுஸில் வந்துட்டு கொஞ்சம் நிறைவேறின மாதிரி, அப்படியே ஃபுல்லாக என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் மாதிரி அது இல்லை, அதுக்கு கொஞ்சம் ஒரு ஏற்ற வீடு மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். எங்களுடைய ஃபஸ்ட்டு தொடக்கம் இல்லையா அது. அதாவது மேரேஜுக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டில் லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பேன், அவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன்ன்றதால ஏற்றம் இறக்கம் அவர் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். எனக்கு வந்து நான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்டே இருந்ததுனால எங்களுக்கும் ஏற்றம் இறக்கங்கள் இருந்தது. பட் அதுதான் சொல்கிறேன், எங்கள் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கோம் இல்லையா. ஆனால் இப்போ நாங்கள் வந்து இணைந்து நாங்கள் போகும்போது அது ஒரு ஃபஸ்ட்டு வீடு தான் எங்களுடைய அந்த தொடக்கமே. அது மகிழ்ச்சியாக எனக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த வீடு போனதாக இருக்கட்டும், அந்த போன நாட்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் தான் சொல்லணும். இன்னொன்று, எங்கள் அம்மா அப்பாக்கள் வந்து அவரோட சைடும் சரி எங்களுடைய சைடும் சரி எங்கள் கூட இல்லைன்றது ஒரு வருத்தமே தவிர மற்றபடி எங்களுக்கு எல்லா காரியங்களும் கடவுளுடைய கிருபையினால நல்லாவே நடந்துச்சு. அப்போது நான் கொஞ்சம் வந்து எனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவும் லவ் மேரிடு. அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்க, அப்பா வந்துட்டு இந்து. ஸோ 2 விதமாகவும் நான் இருப்பேன். அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதே எனக்கு பிடிக்கும். ஹஸ்பண்டு ஃபுல்லாக கிறிஸ்தவங்கன்றதுனால அவர் பியூர் கிறிஸ்டின் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த ரெசார்ட்டில் இருந்தோம் இல்லையா, அந்த நாட்களில் ஃப்ரைடே ஆனால் நாங்கள் ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்துட்டு
நாங்கள் ப்ரேயர் மீட்டிங்லாம் போவோம். சென்னையில் ஜீசஸ் கால் ப்ரேயர் டவர்ன்ட்டு க்ரீன்வே ரோட்டில் இருந்தது. அப்போ அங்கே தான் நாங்கள் போவோம், வாரம் போவோம். அப்போ போகும்போது அந்த ப்ரேயர் டவரில் ஒரு சின்ன ஷாப் மாதிரி இருந்தது. அங்கே வசனம் ஒன்று, குட்டி வசனம். அந்த வசனத்தை வாங்கிட்டு எனக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது பிடிக்கும் இல்லையா. கொஞ்ச நாளாக நான் அந்த இந்துக்கள் வழிபாடு கூட இருந்தேன். அந்த பழக்கத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த வசனத்துக்கு பூ வைக்கிறது, தூபம் காட்டுறது, வீடெல்லாம் நீட்டாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெடிஷ்னலாக வச்சுப்பேன் எப்போயுமே. அதாவது நான் இருக்கிற இடம் வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் இந்துக்கள் சில நாள் வழிபட்டதுனால இந்த மாதிரி எனக்கு ட்ரெடிஷ்னல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனாலே நான் வசனங்கள் வாங்கினாலும் அந்த வசனத்துக்கு வந்துட்டு பூ போடுறது, தூபம் காட்டுறது அப்படின்றது என்னுடைய பழக்கமாகவே இருந்தது. ஹஸ்பண்டும் பெருசாக ஒன்றும் அது வேண்டாம் அப்படிலாம் சொன்னது கிடையாது. அவங்க அது மாதிரிலாம் செய்கிறதில்ல. ஆக்சுவலாக வசனத்துக்கு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் நான் இந்த வசனத்துக்கு அப்படிலாம் செய்ததுக்கு அவங்க ஒன்றும் வேண்டாம் தடுக்கலை. ஏன்னா எது செஞ்சாலும் கடவுளுக்கு தானே செய்கிறேன், நான் இந்த மாதிரி செய்கிறேன், வழிபடுறேன், அவங்கள புரிஞ்சுட்டு மாறிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ நான் எப்படி வந்துட்டு ஒரு வெள்ளி ஃப்ரைடேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்துக்கள்லாம் என்ன பண்ணுவோம், வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு நம்ம எந்த கடவுளை வணங்குறோமோ அந்த கடவுளுக்கு தேவையான இந்த நெய்வேத்தியம் படைக்கிறது, இந்த பூஜை பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒரு சிலர் ஃபாஸ்டிங் கூட இருப்பாங்க இல்லையா. இருந்துட்டு ஈவினிங் ஆனால் கோயிலுக்கு போவாங்க. அது ஒரு வழக்கமாக இருக்கும் இல்லையா. நான் அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவேன், நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து நான் வந்து இப்படிலாம் ஃபாஸ்டிங் இருந்து என்னுடைய பழக்கம், நீங்களும் இருப்பீங்களா அப்படின்னு. இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் ஃப்ரைடே ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு சென்னையில் இருக்க ஜீசஸ் கால் ப்ரேயர் டவர்னு என் ஹஸ்பண்ட் தான் முதல்ல அதை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. க்ரீன்வே ரோட்டில் இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போவோம். போயிட்டு அங்கே ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு எங்களுடைய ஃபாஸ்டிங்கை முடிச்சிடுவோம். வசனங்கள் தான் வச்சுருப்பேன். அந்த ரூமில் கூட எங்களுடைய ரூமில் வசனங்கள் இருக்கும். அந்த வசனத்துக்கு பூ போடுறது, தூபம் காட்டுறது அப்படின்னு என்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவலாக நான் அப்படியே இருந்துப்பேன். எனக்கு அந்த ஊதுவத்தி ஸ்மெல்லு, அந்த பூ ஸ்மெல்லு, அந்த ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அந்த அட்மாஸ்பியரே பிடிச்சமான விஷயம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துப்பேன். ஹஸ்பண்டுக்கும் அது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த வீடு கான்செப்டுன்னு போகும்போது எனக்குள்ளே இருக்கிற அப்படியே அந்த ஒரு மாதிரி சில ஒரு வைப்ரண்ட்டெல்லாம் அவள் தான் என் ஹஸ்பண்ட் முதல்ல பார்க்குறாங்க. என்னென்னா வீடெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு இல்லைங்களா, ஆண்டி தான் பார்த்து கொடுத்தாங்க. வீடெல்லாம் ஓகே பார்த்து அட்வான்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். சரி ஓகேங்க, கதை சொல்ல ஆரம்பித்தேன், லென்த்தியாக போயிட்டுருக்கு. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன். இப்போ நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. அம்முக்குட்டி ஜெனி எവിടെ உண்டு? எப்பவுமே புது வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு வசனம் வைக்கிறது பழக்கம் இல்லைங்களா. அதுபோல் தான் இந்த வீட்டுக்கும் ஒரு வசனம் வாங்கியிருந்தோம். அதை பேக் பண்ணி கீழே வச்சுருந்தேன். தம்பியை போய் கொண்டு வர சொல்லியிருந்தேன். அவர் பார்த்தா இருட்டாக இருக்கிறதுனால வேறு ஏதோ பேக் பண்ணிருந்த வசனத்தை கொண்டு வந்துட்டார். அது பிரித்து பார்த்தா மேரி கிறிஸ்மஸ்ன்னு இருந்தது. என்னடா மேரி கிறிஸ்மஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ மேரி கிறிஸ்மஸ் கொண்டு வந்திருக்கியே அப்படின்னு நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன் பார்த்து. சரி போய் மாற்றி கீழே கொண்டு வந்திருக்கலாம், ஆனாலும் சரி வேண்டாம். கிறிஸ்மஸ்னால் எதை குறிக்குது? ஜீசஸ் பிறந்ததை குறிக்குது. ஜீசஸ் பிறந்ததுனால நம்மளுக்கு என்னெல்லாம் கிடச்சிது? சமாதானம் கிடச்சிது, சந்தோஷம் கிடச்சிது, விடுதலை உண்டாச்சு, ஆசீர்வாதம்லாம் உண்டாச்சு. சரி நமக்கும் இந்த வீட்டில் அதெல்லாம் கொடுக்க தேவன் சித்தமாக இருக்கார். அதனால் மேபி நம்மளுக்கு வந்துட்டு மாற்றி வந்திருக்கலாம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் எங்களுக்கு இந்த வீட்டில் சமாதானம் தாங்க, சந்தோஷம் தாங்க, எங்களை ப்ளெஸ் பண்ணுங்க, எங்களை விடுதலை ஆக்குங்கன்னு நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியும் சமாதானம் சந்தோஷம் இன்றைக்கி இருக்கிறது போல் என்றைக்குமே இருக்கணும்னு நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பேன் கேக்கு, முட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டுருக்காங்க. இது யாருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் உதவி செஞ்சார் இல்லையா, அவருக்கு தான் கொடுக்க போகிறேன். அவங்க எல்லாமே எதிர்க்க நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம சத்தத்தை கேட்டு அவங்களும் சீக்கிரமே எழுந்துட்டாங்க. என்ன சத்தமாக இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்கு தான் இதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன்.
ஓகே, இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம பால் காய்ச்சிறப்பெல்லாம் நல்லா மழை பெய்து காத்துட்டு இருந்தது. நல்லா மின்னல் காற்று அப்படின்னு பொட்டு பொட்டாக மழை கூட பெஞ்சிச்சு. பட் காட் கிரேஸ்னால தான் மழை பெய்யாதபடின்னு நம்மளுக்கு பாதுகாத்துதுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்ததும் ஒரே சரியான இடி மழை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.